பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இந்த கால வேளையில உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். வாசிக்க கேட்கலாம். யோனா 1 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? நல்லா கவனிங்க. நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? நித்திரை பண்ணுகிறது என்ன? நீ எழுந்திருந்து போதும். கண்களை மூடி இந்த கால வேளையில ஆவியானவரே சொல்லி கரங்களை மேல உயர்த்தி ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்லமை ஆவியானவரே. எல்லா கரங்களை மேல உயர்த்தி அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றியையா. ஆண்டவரே, இந்த காலங்களில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்களை நிலை நிறுத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடனே எரேமியா சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு சந்தோஷமாயிருந்தது, என் அங்கலாய்ப்பு மாறினது, என் துக்கம் மாறினது. ஆண்டவரே, நீர் பேசும். ஆண்டவரே, உலக கதையோ ஊர் கதையோ பேசாமல் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் மாத்திரம் பேச நீர் கிருபை தரேன். நாவுக்கு நீர் காவலாயிரும். இயேசுவின் பேராலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனத்தை மீண்டுமாக வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டான போது கர்த்தர் சொன்ன இடத்தை விட்டு, கர்த்தர் சொன்ன காரியத்தை விட்டு, கர்த்தர் குறித்த இடத்தை விட்டு யோனா வழி விலகி போகிறான். ஐயா, பல நேரங்களிலே நம் குடும்பங்களிலே ஏன் பிரச்சனை, ஏனையா போராட்டம், ஐயா உபத்திரம் மேல உபத்திரம், ஐயா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆராதிக்கிறோம், என பிரச்சனை மாறல. ஆண்டவர் உங்ககிட்ட பலமுறை பேசியிருப்பாரு. பிரதர் சிஸ்டர், உங்ககிட்ட பலமுறை கர்த்தர் பேசியிருப்பாரு. ஐயா, அந்த பேசுற வார்த்தையை நாம் கவனிக்காமல் சென்று போனதினாலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்களும் வியாதிகளும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா? ஐயா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தான் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, ஆண்டவர் என்கிட்ட பேசுறதே இல்லை, ஆண்டவர் என்கிட்ட உலாவுறது இல்லை. ஐயா, இன்னைக்கு கர்த்தருடைய வேதம் சொல்லுது, மாலுமி வந்து யோனாவை தட்டி எழுப்புகிறார். ஐயா, ஒண்ணுமே தெரியாதது போல, கர்த்தர சத்தம் கேட்காததை போல, ஐயோ கூப்பிடுற சத்தம் கேட்காததை போல யோனா அடித்தட்டுல படுத்து இருக்கிறான். நீங்கள் நன்றாக கவனிங்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஏன் போராட்டம், யார் நிமித்த போராட்டம், எதை நிமித்த போராட்டம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு வந்தவுடனே அப்ப என்ன பண்ணிருக்கா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படைந்திருக்கணும். ஐயா, இன்னைக்கு எல்லாத்துக்கும் கீழ்படுறோம், எல்லா மனுஷனுக்கும் கீழ்படுறோம், எல்லா அதிகாரிகளுக்கும் கீழ்படுறோம். ஒன்னே ஒண்ணு கீழ்பட மாட்டோம், சத்தியத்துக்கு மாத்திரம். இந்த சத்திய வேதம் சொல்லுகிறது, எழுந்திரு. இன்னைக்கு எந்தெந்த காரியத்தை விட்டு நம்ம ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை குறித்து அந்த காரியத்தை விட்டு நாம் எழுந்து இருக்காது இருக்கிறோமோ, இன்னைக்கு நாம் எழுதும்போது நம் தேசத்துல ஒரு அமைதி உண்டாகும், நம் குடும்பத்துல ஒரு அமைதி உண்டாகும், நம்முடைய செய்கிற காரியத்துல ஒரு அமைதி உண்டாகையா. ஐயா, ஆண்டவர் சொல்லுற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கு எதிராக இருக்கிற எல்லா காற்றுகளும் அமைதியாய் உண்டாகும். என் வேதம் சொல்கிறது.
அல்லேலூயா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா, என் இயேசையா உம்மை மறவேனா, என் தாழ்மையில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேனா, என் இயேசையா உம்மை மறவேனா. எத்தனையோ முறை ஏனால பாடியிருப்பாரு, உம்மை மறவேனான் என்று சொல்லி கதறி பாடியிருப்பாரு. ஆனா ஆண்டுடைய வார்த்தை வந்த உடனே யோனா கர்த்தருடைய வார்த்தை மறந்து போனார். பல நேரங்களில் நம்ம கூட கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, பல நேரங்களில் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நடக்கிறதை போல நம்முடைய சுபாவங்களும் நம்முடைய நடக்கைகள் இருக்கும். ஆனால் உண்மையாகவே நாம் மாறுகிறது அல்ல. ஐயா, இந்த யோனாவை அடித்தட்டிலே படுத்துக் கொண்டிருக்கிறாரே. பர்மியர் வசனத்தை வாசிக்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து யோனா இடத்தில் வந்து, யோனாவே நீ நித்திரைப்படுறது என்னையா? உனக்கு காரியம் தெரியலையா? உனக்கு நிலைமை தெரியலையா? மோசமா போய் கொண்டிருக்கிறது. ஏனையா தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் ஏனையா? ஐயா மறைமுகமா செய்கிற காரியம் ஏனையா? ஐயா ஒளிந்து ஒளிந்து வாழ்கிற வாழ்க்கை ஏனையா? இனி காலம் செல்லாதையா, எழுந்திரையா, கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. இதோ கர்த்தர் வருகிறார். ஏனையா ஏனையா ஏன் இன்றைக்கு ஐயோ ஐயோ மாலி வந்து சொல்றா, இனி நம்ம யாரும் உயிர் பிழைக்க முடியாது ஐயா. ஐயா இனி யாரும் நம்ம தப்பிக்க முடியாது. இனி நம்ம யாரும் முகத்தையும் பார்க்க முடியாது, யாருக்கிட்டையும் பேச முடியாது, எதையும் பார்க்க முடியாது. நாம் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். யோனா எழுந்து பார்க்கிறாரு. ஐயோ என்ன நடக்குது? ஐயோ என்ன நடக்குது ஐயா? யார் நிமித்தம்? ஐயா மாலினி வந்து சொல்ற வாசிக்க. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? நீ எழுந்திருந்து. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இன்னைக்கு தேவ செய்தியின் தலைப்பு எழுந்திரு. ஏசாயால வாசிக்கிறோம், எழும்பி பிரகாசி, ஒளி உன்னிடத்தில் வந்தது. எழுந்திரு சீயோனே, எழுந்திரு, வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறவிட்டு எழுந்திரு. இன்னைக்கு நம் உதரை விட்டு எழும்பாதிருக்கிறதுனால்தான் நம்மை தூசி நம்மளை மூழ்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை மேல உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும். இந்த கால வேளையில கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுற, நீ இருக்கிற ஸ்தானத்தை விட்டு எழுந்துடு, நீ விடமிடாத காரியத்தை விட்டு எழும்பிடு. உனக்காக பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உனக்காக சத்திய தேவன் காத்துக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை எதற்காக எழுப்பினாரோ அந்த காரியத்தை நிறைவேற்ற இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? மாலுமி வந்து சொன்ன உடனே யோனாத் எழுந்து பார்க்கிறாரு. ஐயா கப்பல் ஆடிக்கொண்டிருக்கிறது, சேதம் அடைய ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. அவன் சொல்கிறான், நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி அல்லேலூயா சொல்லணும். இன்னைக்கு நம்ம வேண்டிக் கொள்ளலன்னா கர்த்தர் நம்மளை கைவிட்டு வரலையா? எத்தனை பேர் இந்த காலவேளையில வேதம் சொல்கிறது, நீ எழுந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு. இன்னைக்கு நம்முடைய குடும்பம் அழிந்து போகாதபடிக்கு, நம்முடைய பிள்ளையுடைய காரியங்கள் அழிந்து போகாதபடிக்கு, நம்முடைய தேசம் அழிந்து போகாதபடிக்கு நாம் எழுந்து திறப்பில நின்று ஜெபிக்க வேண்டும். தேசத்துக்காக கதற வேண்டும். ஐயா இனி கட்டு கதையோ ஊர் கதையோ, ஐயோ மழைக்கு பேசுற காலம் இல்லையா? இன்னைக்கு சத்தியத்தின்படி எழுந்தாதவன் நரகத்துக்கு போவான். யார் ஒரு சத்தியத்துக்காக எழுப்பி நிற்கிறானோ தேவன் அவனை உயர்த்தி வைப்பார். இன்னைக்கு சத்தியம் சபையில எழும்பாதனால சபையெல்லாம் மூடப்பட்டிருக்குதையா. ஐயா இந்த காலங்களில் நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், யோனாவை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வந்த போது யோனா அதை மறுதலித்து போனான். அவள்
அடித்தட்டிலே படுத்துக் கொண்டான். இன்னைக்கு நம்ம அடித்தட்டிலே படுத்துக் கொண்டு நம்ம வாழ்க்கையை கர்த்தர் தட்டி எழுப்ப போகிறார். வாசி கேட்கலாம். 1 ராஜாக்கள் புத்தகம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நன்றாக வாசிக்க கேட்கலாம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். தேவ மனுஷனாகிய எலியா. ஐயா, போகிற பிரயாணம் ரொம்ப வெகு தூரம் ஆகியிருந்தபடினால ஒரு சூரச் செடியிலே படுத்திருந்த எலியாவை தேவதூதன் தட்டி எழுப்பினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு தட்டி எழுப்ப போகிறார். நம் சரீரத்தில் கட்டப்பட்ட சில பலவீனங்களை கர்த்தர் இன்னைக்கு தட்டி எழுப்ப போகிறார். ஐயா, நம்முடைய வாழ்க்கை இன்னும் வாழ வேண்டிய அநேக காரியம் உண்டு, சாதிக்க வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, சூரத்தடியிலே படுத்திருந்தவனை கர்த்தர் தட்டி எழுப்பி சுடப்பட்ட ஒரு அப்பத்தையும் துருவிலே தண்ணீரையும் வைத்திருந்தார்களே. மறுபடியும் வசனத்தை கீழ் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினார். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாவது தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஒன்றுமே தெரியாம அடித்தட்டில படுத்திருந்த போது மாலுமி வந்து யோனாவை தட்டி எழுப்பி, நாம் மடிந்து போக போறோம், யோனாவே நாம் எல்லாரும் மடிந்து போக போகிறோம். நம் தேவனை நோக்கி நாம் வேண்டிக் கொள்ளும்போது சாமி ஒருவேளை நம்மளை காப்பாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கிறோம், எலியா ஐயா சூரத்தடியில படுத்திருக்கும் போது ஒரு தூதன் வருகிறார். முதல்ல பேசுகிறார், அப்பத்தை காட்டுகிறார், தண்ணீரை காட்டுகிறார், மறுபடியும் படுத்துக் கொள்கிறார். மறுபடியும் இரண்டாவது முறையாக கேட்கிற வசனத்தை வாசிக்க 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாவது தடவை வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். ஐயா, நான் உலகத்துக்குரிய ஆகாரத்தை பேசல, கர்த்தருடைய ஆகாரத்தை குறித்து பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு மனிதன் கர்த்தருடைய ஆகாரத்தை புசிப்பேன் என்று சொன்னால் அவன் செல்லுகின்ற பயணம் அவனுக்கு இனிமையாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீ எதை குறித்து நீ எழுந்திருக்க கூடாதபடி படுத்திருக்கிறாயோ அந்த யோசனை விட்டு நீ எழுந்து வா. இன்னைக்கு மாம்ச யோசனை நம்மளை கீழே படுக்க வைக்கும், வாழ விடாது, அனுதினமும் நம்ம முன்னேற்றம் அடைய விடாது, நம்மை பாதாளத்துக்கு நோக்கி கொண்டு போய் விடும். ஐயா, மற்றவருடைய யோசனை நம்மளால எழுந்து வாழ்க்கை வாழ முடியாது. என கிறிஸ்து கண்மனே வேதம் சொல்லுது, நீ எழுந்து தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வேன் சொன்னால் உன் காரியத்தை கர்த்தர் கைகொடுவார் செய்வார்.
நீ கடந்ததை நினைத்து கலங்கி 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 எழுந்து கொள்ள முடியல. ஐயா, என் வாழ்க்கை எப்படியா உடைக்கப்பட்டது, என் வாழ்க்கை எப்படியா பிரிக்கப்பட்டது, ஐயோ என் குடும்பத்துல நான் தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன், ஐயா என்னை எல்லாம் ஒதுக்க, இதே நினைச்சு நீ எழுந்து கூடாதபடி நீ படுத்திருப்பேன்னு சொன்னா, இதோ கர்த்தருடைய வார்த்தை உனக்காக வருகிறது. இது உன் வாழ்க்கை அல்ல, உனக்காக பரலோகம் திறந்திருக்கிறது. கர்த்தர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யும்படி நீ எழுந்திரு. கர்த்தர் உனக்கு என்ன தரிசனம் கொடுத்தாரோ அந்த தரிசனம் பார்த்து எழுந்து ஓடிக்கொண்டிரு. உலகத்தை பார்க்காத, லாக்டவுனை பார்க்காத, எத்தையும் பார்க்காத. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவருடைய நடத்துவார். ஐயா, மற்றவங்களை பார்த்து நீ படுத்துறாத, மற்றவங்களை பார்த்து சோர்ந்து போயிடாத, மற்றவங்களை பார்த்து உடைந்து போயிடாத. கர்த்தர் உன்னை எழும்ப சொல்லுகிறார். எத்தனை பேர் எழுந்து வாசிக்க கேட்கலாம்? ஐயோ, வாசிக்க கேட்கலாம். என்னாகமும் 10:35 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பெட்டியானது புறப்படும் போது நல்ல கவனிங்க, உடன்படிக்கை பெட்டி புறப்படும் பொழுது மோசே கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. நீ எழுந்துரு, உன்னை பகைக்கிறவர் எல்லாம் சிதறடிக்கப்பட போகிறார்கள். உனக்கு முன்பதாக கர்த்தர் உடன்படிக்கை பற்றி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு எழுந்துக்கு போறேன், ஐயா கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், ஐயா நான் போராட்டத்தில் இருக்கிறேன். இன்னைக்கு நீ எழுந்து நீ நிற்கும் பொழுது கர்த்தர் உன்னை பிடித்திருந்த எல்லாத்தையும் கீழே தள்ள அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஒரு அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லா இயேசுவே. எத்தனை பேர் இன்னைக்கு கரங்களை மேலே உயர்த்தி இயேசுவே உனக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒத்துக்கையா? அவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னை எந்த காரியம் கீழே தள்ளினதோ இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நான் விழுகிறவனை தூக்கி நிறுத்துகிற தேவன், நான் விழுகிறவனை கைவிடாதபடி தூக்கி எடுத்துகிற எந்த மனுஷர்கள் உன்னை கீழே தள்ளிட்டார்களா, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்ற, எழுந்து நில். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வந்தது. மோசே சொல்ற வாசி கேட்கலாம். பெட்டியானது மோசே கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உனக்கு முன்பதாக எல்லாம் ஓடி போறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை கெடுக்கிறவர்கள், உங்களை அழிக்க நினைக்கிறவர்கள் இன்னைக்கு நீ எழுந்திருக்கும் போது உனக்கு கர்த்தர் துணையாய் நிற்க போகிறார். வாசி கேட்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு. எத்தனை வாட்டி படுத்து எழுந்து நடையா? 38 வருஷமா படுத்து கொண்டிருக்கிறாங்க. எழும்பி நிற்க ஒருவராலும் கூடாது போயிரு. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, எழுந்திரு. வாசி கேட்கலாம். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுத்தமாயிட்டார். அப்பாவுடைய வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்குது பாருங்க, அப்பாவுடைய வார்த்தையில எவ்வளவு மகிமை இருக்குது பாருங்க. படுத்துக்கொண்டு இயேசு கண்டான். அந்த வழியா எருக வழியா எத்தனையோ முறை எத்தனையோ மனிதர்கள் போனார்கள் ஐயா. ஆனால் ஒரு நாள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் கடந்து வரும்போது படுத்திருந்தவனை இயேசு கண்டான். எத்தனை வருஷம் படுத்தான்? 38 வருஷமாய் படுத்திருந்தான் ஐயா. இயேசு அவனை கண்டு, ஐயா இன்னைக்கு இதை பார்க்கிற கேட்டுக்கொள்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை நோக்கி பார்த்துன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை வருஷமாய் கட்டப்பட்டிருந்தாலும் அத்தனை இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துல அது எல்லாம் கர்த்தருடைய நாமத்துல விடுதலையாக்க வல்லவராக. ஐயா படுத்துக் கொண்டிருக்கிற இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை பார்த்து அடச படுக்கை எடுத்து அவன் வியாதி சுகமாய்
சுத்தமாகி நடந்து போறாங்க. வாழ்க்கையில எதெல்லாம் எந்தெந்த வியாதிகள்லாம் நம்மை எழும்ப விடாதபடி கால்கள் கையில கட்டப்பட்டிருக்கிற வியாதிகள்லாம் என் ஆண்டவர் சுகம் அளிக்க போகிறாரு. எல்லா கரங்களை மேய்த்தி சொல்லமா, ஏசையா ரட்சகரே, ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே. ஹல்லேலூயா. இன்றைக்கு வேதம் சொல்லுது, நீ எழுந்து நட. வாசிக்கலாம். சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே நீ எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு, நல்ல கடிய கர்த்தாவே நீ எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு, அவனுக்கு சத்துருக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே என் என் ஆத்துமாவை துன்மார்க்குடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். ஒரு அல்லேலூயா சொல்லணும். இன்னைக்கு தாவீது சொல்ல, கர்த்தாவே எழுந்திரும், என்னை பகைக்கிறவர்களையும் எதிர்க்கிறவர்களையும் கர்த்தர் மடங்கடியும். இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்து கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் கிரிகளை கர்த்தர் இன்னைக்கு மடங்கடிக்க போகிறார். எத்தனை பேர் முழங்கால் படியிட்டு இந்த காலவேளையில கர்த்தருடைய சமூகத்துல, ஆண்டவரே எழுந்திரும் ஆண்டவரே, என்னால நிற்க முடியல ஆண்டவரே, என்னால வாழ முடியல, என்னால போராட முடியல ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று சொல்லி எத்தனை பேர் கதறி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். இதோ கர்த்தருடைய வேதம் சொல்லுது, கர்த்தாவே எழுந்திரும், அவனை மடங்கடியும். கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட எல்லாத்தையும் கர்த்தர் மடங்கடித்துக் கொண்டிருக்கிறார். இது கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குது. ஐயா, நான் நாமத்துல சொல்றேன், உங்களை எழும்ப விடாதபடி எத்தனை சத்துருகள் உங்களை நெருக்கினதோ இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், அவை எல்லாம் மடங்கடிக்கப்படுவதாக கர்த்தர் விடுதலை தருவீராக. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, யாரார் குடும்பத்துல பிள்ளைகள் எழும்பி திருமணம் ஆகாதபடி, வீட்டு காரியங்கள் நடக்கக்கூடாதபடி, எழும்ப விடாதபடி போராடி கொண்டிருக்கிற சகல தடைகளை கர்த்தர் உடைப்பீராக, சகல கட்டைகளை கர்த்தர் உடைப்பீராக. பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் எழுப்பி நிற்க வையும். உங்களுடைய கரங்களில் ஒப்புவிடுகிறோம். இயேசுவின் பேராலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.